ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிக மிக அதிக சுவையோட பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு குழம்புக்கு இந்த பூண்டு வந்துட்டு நம்ம உரித்து எல்லாமே ரெடியாக வச்சுக்கணுங்க. இப்போ ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம மற்ற பாத்திரங்களில் குழம்பு எல்லாம் பண்ணுறதை விட இந்த மண் பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க கரெக்ட் சாய்ஸ். இந்த நல்லெண்ணெயோட வாசனை, அந்த பூண்டோட வாசனை எல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்கும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்தாச்சு, இப்போ வெந்தயம் சேர்த்தாச்சு. இப்போ பூண்டு பொருட்கள் உரித்து வச்சுருக்கத இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாங்க. இந்த கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா செவந்து வெடித்து வரட்டுங்க. இந்த எண்ணெய் வந்துட்டு எப்போவுமே மண் சட்டியில் அந்த சுற்றி எல்லா ஏரியாவிலும் படுற மாதிரி நம்ம தடவிக்கிற மாதிரி பண்ணிக்கணுங்க. அப்போ அந்த குழம்புல ஃபுல்லாக அந்த வாசனை இறங்கி, அந்த மண் சட்டியோட வாசனை இறங்கி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு, அது நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ நம்ம பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. பூண்டு வந்துட்டு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு அதிகப்படியான நம்ம வெயிட் வந்துட்டு சரி செய்யக்கூடியதுங்க பூண்டு. அடுத்து ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துட்டு குறைக்கக்கூடியது. இந்த பூண்டு வந்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிடணுங்க. இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை இலைகள் வந்துட்டு இப்போ தாங்க சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த வாசனை நல்லாயிருக்கும். முதலே போட்டோன்னா அது கருகல் வாடை வந்துடுங்க. இந்த பூண்டு வந்துட்டு நல்லா வதங்கி கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு தக்காளி எல்லாமே சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணுங்க. அந்த பூண்டு குழம்புக்கு எப்போவுமே வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அந்த தக்காளியோட ஈரம் எல்லாமே சேர்ந்து வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். நான் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இப்போ 4 பேருக்கு இந்த குழம்பு வைக்கிறேங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1½ ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் இது வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம மசாலா பொடி வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஆனாலுமே இந்த பூண்டு குழம்புக்கு வதக்கி விட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. புளி இந்த அளவு தாங்க நான் புளி எடுத்திருக்கேன். இந்த புளி தண்ணியை வந்துட்டு கரைச்சி இப்போ சேர்த்தாச்சு குழம்போட. வாரத்தில் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக இந்த பூண்டு குழம்பு சேர்க்கணுங்க. இப்போ நான் வந்துட்டு நான் குழம்பு மிளகாய் தூளில் எப்போயும் மஞ்சள் கம்மியாக போடுறதுனால இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி கொதிக்க விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.